உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கும் அவனுக்குள்ள ஒரு டீல் போயிட்டு இருக்கு. டீலா? என்ன டீல்? அவன் லைஃப்ல என்னமோ நிறைய ஆசைகள் இருக்காமா. அதெல்லாம் நான் கூட இருந்து நிறைவேற்றினா அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான். நிஜமாவே மாமா சொன்னாரா? ஆமா. அக்கா, திரும்பவும் சொல்றேன், மாறன் மாமா விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. அக்கா, மாறன் மாமா ரொம்ப நல்லவருக்கா. நீ இந்த லைஃப விட்டன்னா உனக்கு வேற நல்ல லைஃப் கிடைக்கவே கிடைக்காதுக்கா. எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ண்ணா. நான் தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க யாரும் இதுல தலையிடாம இருந்தாலே போதும். சரி, டீ குடி. இல்லக்கா, மாமா உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு. அவரே ஒத்துக்கிட்டு இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. பக்கெட் லிஸ்ட் நம்பர் 1, நீ காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும். பக்கெட் லிஸ்டா? ஆமா. என் ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறதான்னு ஒத்துக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டி MBA பண்றதுதான் என்னோட முதல் ஆசை. அது மட்டும் இல்ல, MBA முடிச்சு ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில சேரணும். சும்மா கெத்த ராயலா இருக்கணும். நம்ம ஏரியாவே 10 மிரளணும். பேசாம எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துறேன். நானும் ஜாலியா போய் சவாரி ஓட்டுவேன். நீ ஆட்டோ ஓட்டுறதுக்கு உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். ஒழுங்கா படிச்ச வேலைக்கு போய் லட்சமா துட்ட சம்பாரிச்சு ஃபேமிலியை ஃபுல்லா செட்டில் பண்ணிடணும். ஹலோ, இது நான் உனக்காகலாம் சொல்லல. எனக்கு ஒய்ஃபா வர்றவங்க இப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சுப்பா. அதை நீ நிறைவேற்ற ஆகணும். இங்க பாரு, நீ வேணும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்னால முடியாது. உன்னால முடியாதுன்னா டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து போட மாட்டேன். நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை அதுக்காக தான் நீ வேணான்னு சொல்றியோ? அப்ப எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படிக்க வேணாம், வாப்பலாம். சரி, படிச்சு தொலைக்கிற. இங்க பாரு வீரா, அந்த மாதிரி சொல்லாது. உன் மேல பாசமா இருக்கிறவங்க கனவை நிறைவேற்றுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உங்க அண்ணன் அம்மா எல்லாரும் இதுதானே விரும்புனாங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. ஏன் இவ்வளோ? இங்க பார், நீ ஒன்றும் எனக்காக பண்ண வேணாம், உனக்காக பண்ணு. ஃப்யூச்சரில் உன் கூட யாருமே இல்லைன்னாலும் உனக்கு அந்த படிப்பு துணையாக இருக்கும். சரி, வெயிட் பண்ணு. பிருந்தா மாமா, எங்க ஃபீஸ் கட்டணும்? கேஷ் கவுண்டர் இது? இதோ இங்கதான் மாமா. இங்கதான் இருக்கா? அக்கா, இங்க வா. வா. ஏன்க்கா எரிஞ்சு எரிஞ்சு விழுற? படிக்கணுங்கிறது உன்னோட விருப்பம் தானே. உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்ல? உன் ஆசைய மாறன் மாமா நிறைவேத்துறாரு. இது நீ ஆசைப்பட்ட படிப்பு தானே? ஆமா. அவன் யார் இதெல்லாம் பண்றதுக்கு? இப்ப வரைக்கும் அவருதான் உன் புருஷன். அத நீ இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், மாறன் மாமா கிட்ட நம்ம அண்ணனோட குணம் நிறைய இருக்கு. நீயும் அதை கவனிச்சிருப்ப. அதெல்லாம் தான் நீ மாறன் மாமா கூட நெருங்கி பழக காரணமே. ஆனா நீ அதெல்லாம் ஒத்துக்க மாட்ட. நீ அதை ஒத்துக்கிட்டா நீ அவரை சேர்த்துக்கிற மாதிரி வந்துரும்ல. அதான் நீ ஒத்துக்க மாட்ற, அதானே? முறைக்காதக்கா, இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும். பிருந்தா, உன் கற்பனைக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது, சரியா?
போலாமா? ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு, இனிமே படிக்கிறது மட்டும்தான் வேலை, புரியுதா? மாமா அக்கா படிச்சு காலேஜ் டாப்பரா வருவா. அது எனக்கே தெரியும், நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு. இந்த செம்ல நல்ல மார்க் வாங்கணும். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் மாமா. ஆ. அக்கா இந்தா கிளம்புறேன்க்கா. பாய் மாமா. பாய்க்கா. பார்த்து போ. சரி நம்மளும் கிளம்புவோமா? வா. என்னால நம்பவே முடியலங்க. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன, நான் இவ்வளவு தைரியமா பேசுவேன்னு உன்னால நம்ப முடியலையா? அப்போ நான் தைரியமான ஆளு இல்லைன்னு சொல்றியா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தைரியமான ஆள் தான். இதுக்கு முன்னாடி நீங்க இப்படிலாம் பேசினது இல்லைல்ல. அதுவும் முக்கியமா இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. அதுவும் இத்தனை வருஷம் உங்க கடையில வேலை பார்த்த ஒருத்தரை எனக்காக வேலையை விட்டு அனுப்பியிருக்கீங்க. ஆமா கண்மணி, எனக்கு மத்த எல்லாரையும் விட என் பொண்டாட்டியோட மரியாதை தான் ரொம்ப முக்கியம். அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நீ தானே லைஃப் லாங் கூடவே இருக்க போறவ. ரொம்ப தேங்க்ஸுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிப்பல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். கண்டிப்பாங்க, உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். எனக்கு தெரியும் கண்மணி. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? இல்லைங்க, நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டீங்கன்னு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்மணி. நியாயமா சொல்லணும்னா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? அது நீ முதல்ல சொன்னல உங்களுக்கு எவ்வளவு தைரியமான்னு. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு கடையில நடந்துகிட்ட ராகவன் நானே கிடையாது. என்ன இந்த அளவுக்கு தைரியமான ஆளா மாத்துனது நீதான். நான் பேசின வார்த்தையும் நீ கொடுத்த நம்பிக்கையும் தான் என்னை இந்த அளவுக்கு பேச வச்சது. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் என் லைஃப்ல நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க இப்படி சொல்றீங்க, வெளியே தெரிஞ்சா 4 பேரு பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிறவன் தானே சொல்லுவாங்க. இல்ல, எவன் சொல்லுவான்? இந்த உலகத்துல யாரு பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருக்கா? ஏன் மாற இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்காமலா இருக்கான்? ம். என் அம்மா, அத்தை, அவங்களுக்கு அப்புறம் என் நல்லதை பத்தி யோசிக்கிற ஆள் நீதான் கண்மணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.